வெல்கம் டு செஞ்சுடர் அகாடமி. இன்றைய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்லிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான கேள்வி பதில்கள். ஆணவ கொலையை தடுப்பதற்காக தனி சட்டம் அமைக்க யாருடைய தலைமையில் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பி. KN பாஷா அவர்கள். இவர் ஓய்வு பெற்ற முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவார். நாட்டின் முதலில் பெண்கள் ட்ரோன் படைப்பிரிவு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி. மத்திய பிரதேசம். இந்த படைப்பிரிவின் பெயர் துர்கா ட்ரோன் படை. இதை உருவாக்கிய அமைப்பு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் BSF. இந்தியாவில் எந்த அமைச்சகத்தின் கீழ் புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது? ஆன்சர் டி. வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். புவிசார் குறியீடு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1999. தற்போது புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ள பொருட்கள் அம்பாஜி பளிங்குக்கு குஜராத் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இசைக்கருவிகளான தும்புக் மற்றும் பும்டோங் புலிட் சிக்கிம் மாநிலம், பியூகில் என்ற இசைக்கருவிக்கு மீரட், பாரம்பரிய ஜரிகை உடை மதுரா, பன்னா வைரம் மத்திய பிரதேசம். இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி. கர்நாடகா. JSW எனர்ஜி நிறுவனம் விஜயநகரில் இந்த ஆலையை நிறுவியுள்ளது. PLI திட்டத்தின் பகுதி 1 கீழ் இது அமைக்கப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி 2025 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஏ. ராஜஸ்தான். இதில் 200க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களிலிருந்து 4000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள். தமிழ் மொழி பிரிவில் 2025 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் பால சாகித்ய புரஸ்கார் விருதை பெற்றுள்ள எழுத்தாளர் யார்? ஆன்சர் பி. விஷ்ணுபுரம் சரவணன். இவர் எழுதிய குழந்தைகள் நாவலான ஒற்றை சிறகு ஓவியா என்ற நூலுக்கு இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.